முதலில் இளம் இயக்குனர் ரஞ்சித் படத்தை முடித்துவிட்டு அடுத்து ஷங்கர் இயக்கும் மெகா பட்ஜெட் படத்தில் அடிக்க திட்டமிட்டுள்ளாராம் ரஜினிகாந்த். ரஜினியின் புதிய படங்கள் குறித்த செய்திகள் தொடர்ந்து வெளியாகிய வண்ணம் உள்ளன. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு புது தகவல் வெளியாகுகிறது. இப்போதைக்கு 4 கதைகளை ரஜினி ஓகே செய்திருப்பதாகவும் அவற்றில் 2 உடனே தொடங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஷங்கரிடம்தான் முதலில் கதையை கேட்டு பட்ஜெட், தயாரிப்பு நிறுவனம் குறித்தெல்லாம் ஆலோசனை செய்திருக்கிறார் ரஜினி. ஆனால் அந்த படத்தை தொடங்க குறைந்தது 6 மாதங்கள் தேவை என்ற நிலை. அந்த அளவிற்கு முன் தயாரிப்பு பணிகள் தேவைப்படுகிறதாம் எந்திரன் 2க்கு. எனவே அந்த படத்தை 2016 தான் தொடங்க முடியும். ரஜினிக்கும் இதில் சம்மதம்தான். எனவே ஷங்கரை அவருக்கே உரிய நேரத்தை எடுத்துக்கொண்டு ஹாலிவுட் பாணியில் பக்காவாக தயாராகும்படி கூறிவிட்ட ரஜினி அதற்குள் ஒரு படத்தை எடுக்க முடிவு செய்ததுதான் இளம் இயக்குனரிடம் கதையை கேட்டுள்ளார். கார்த்திக் சுப்புராஜ், ராகவா லாரன்ஸ் இருவரின் கதைகளும் ரஜினிக்கு பிடித்திருந்தாலும் ரஞ்சித் கதைதான் அவரை உடனே ஓகே சொல்ல வைத்ததாம். சந்திரமுகி 2ஆம் பாகத்திற்காக தான் ராகவா லாரன்ஸிடம் கதை கேட்டிருக்கிறார் ரஜினி. ஆனால் அவரோ முனி 4 கதையை கூறியுள்ளார். ஒரு ஆக்ஷன் கதையும் கூறியிருக்கிறாராம். ரஞ்சித்தின் படத்தை நவம்பருக்குள் முடித்துவிட்டு ஜனவரி 14ஆம் தேதி அதாவது பொங்கல் அன்று வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்களாம். இந்த படம் வெளியாகும் முன்பே ரஜினி ஷங்கர் படத்தின் ஷூட்டிங் தொடங்கிவிடும் என்கிறார்கள். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்தடுத்து 2 படங்களில் ரஜினி நடிப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.